தற்போது இணைய வழி சமூக ஊடகங்கள் வழியே பரவிக்கொண்டிருக்கிறது. உள்ளபடியே சட்ட விரோதமா குடியேறது தப்பா சரியான்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். சொல்லாம கொள்ளாம அவங்கள்ட்ட போய் விசா இல்லாம, இப்ப நான் போய் ஒரு கல்வி சுற்றுலா போறேன்னா அதுக்கு என்கிட்ட விசா இருக்கணும் அல்லது பாஸ்போர்ட் இருக்கணும், கவர்மெண்டோட பர்மிஷன் இருக்கணும். ஒரு கருத்தரங்கு ஒரு செமினார் பேப்பர் பிரசன்ட் பண்றேன்னா அமெரிக்காவில் போய் இந்திய அரசாங்கத்தோட பர்மிஷன் இல்லாமல் பிரசன்ட் பண்ணா அது என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு சரியா இருக்குமா? நான் சரியா பிரசன்ட் பண்ணாலும் அது கவர்மெண்ட் அப்ரூவல் ஆகுமா? எனக்கு ப்ரமோஷன் தேவைப்படுது, நான் பிரின்சிபல் ஆஃப் ப்ரமோஷன் போகணும்னு ஆசைப்படுறேன் 2029-30 வாக்கில். அப்போ நான் ஆல்ரெடி பிஹெச்டி சப்மிட் பண்ணியிருக்கேன். வைவா முடிச்சிட்ட உடனே எனக்கான சான்ஸ் கிடைக்குது அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு. அப்போ நானா அதை ஏற்படுத்திக்கிட்டா அது சட்ட விரோதம். அரசாங்கமாக அது கொடுத்தா அது அப்ரூவல். இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காங்களே அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, போலி ஏஜென்ட். போலி ஏஜென்ட்னா அன்ரெஜிஸ்டர் ஏஜென்ட். கவர்மெண்ட்ல அப்ரூவல் இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு நீங்கள் போன உடனே உங்களுக்கு மாளிகை வாங்கி தரோம், கூட கோபுரம் வாங்கி தரோம், நீங்கள் ஏரோப்ளைன்லேயே பறந்துக்கிட்டு இருக்கலாம், ஹெலிகாப்டர்லேயே பறந்துக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தையை காட்டுவாங்க. இந்த அதாவது வெற்றி கொடி கட்டுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, முரளி பார்த்திபன். அதில் தான் ஒரு போலி ஏஜென்ட் வெளிநாடுகளுக்கு அனுப்பி சம்பாதிக்கிறதுக்கு, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்ட்டு. அந்த மாதிரியான படங்களை பார்த்து கூட நம்ம ஆட்கள் திருந்தலை. அதுதான் ஒரு வருத்தம். அப்புறம் ஏன் அவங்க வெளிநாட்டிலேருந்து அனுப்புமா? சட்டவிரோத குடியேறிகள் உங்களை சங்கிலி போட்டு ஏரோப்ளைன்ல ஏற்ற மாட்டாங்க, அதுவும் இராணுவ ஏரோப்ளைன்ல ஏற்ற மாட்டாங்க. பர்மிஷன் இல்லாமல் போகிறது தப்பா சரியான்னு நீங்களே யோசிங்க. ஏன் நம்ம நாட்டில் வளம் இல்லை? இன்னைக்கு ஏஜென்ட்டுக்கிட்ட போலியா இருக்கு, உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து அங்கே போயிட்டு திருப்பி இன்னைக்கு ஒரு கைதி மாதிரி உள்ள வரீங்களே, உங்களுக்கு ஒரு அரசாங்கமே வாய்ப்பு தராங்க. முத்ரா திட்டம்னு மகளிருக்காக வங்கி கடன் தராங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் வங்கி கடனுக்கு ஷூரிட்டி கட்டாயம் கேட்குறாங்க. இந்த வங்கி கடனுக்கு ஷூரிட்டி கேட்கறதுனாலவோ என்னமோ தெரியல, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை நம்ம நண்பர்கள் ஏற்படுத்திக்கிறாங்க. ஷூரிட்டி கேட்காம ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் வரலையும் ஷூரிட்டி கேட்காம வங்கி கடன் கொடுத்து பாருங்க. நம்ம நாட்டில் ஏன்னா நம்ம கிட்ட ஸ்டார்ட் அப் இருக்கு, மேக் இன் இந்தியா இருக்கு, முத்ரா இருக்குது. இவங்கெல்லாம் இந்த மாதிரி திட்டங்கள் மூலமா நீங்க தொழில் தொடங்கி சம்பாதிங்க. உங்கள்கிட்ட இல்லாத வளமா? என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், திருநாட்டில்? ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? பெரும்பாலும் இன்னைக்கு விண்வெளி வரைக்குமே நம்ம போயிட்டோம். ஆனாலும் ஏழை வர்க்கம் இருக்கதான் செய்யறாங்க. ஏழை வர்க்கம் இருக்கதான் செய்யறாங்கன்னா எல்லாம் இலவசம் எதிர்பார்க்கிறாங்க. இலவசங்கள் எதிர்பார்த்தாலுமே ஏழை வர்க்கம் குறையாது. காசு கொடுத்து அவங்க 10 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி பார்த்தா மட்டும்தான் ஏழை வர்க்கம் இருக்கும். ஏழை வர்க்கம் இருக்காது. ஏன்னாக்கா இலவசங்களை நம்ம அரசியல் தலைவர்கள் தான் இந்த தேர்தல் கணக்குகளுக்காக இலவசங்களை கொடுத்து ஏமாத்துறாங்க. இலவசங்களை என்னைக்கு நம்ம மக்கள் தவிர்க்கிறாங்களோ அன்னையிலிருந்து இந்தியாவில் ஏழை வர்க்கம் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அது மூலமா தான் நீங்க போலி ஏஜென்ட்டை நம்பி வெளிநாட்டுக்கு போகாம இருப்பீங்க. அப்படி போலி ஏஜென்ட்டை நம்பி போனீங்கன்னா இந்த மாதிரி நிலை தான் உருவாகும். ராணுவ ரீதியா அந்த ஏரோப்ளைன்ல உங்களை சங்கிலியால் கட்டி அழைத்து வரதான் செய்வார்கள். ஒன்று அரசாங்கத்துக்கிட்டே மூவ் பண்ணுங்க, நாங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், இல்ல வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், எங்களுக்கு விசா கொடுங்க, பாஸ்போர்ட் கொடுங்கன்னு நம்புங்க. ஏன் எங்க அங்க இங்க கடனை வாங்கி இது வட்டிக்கு வாங்கி 10 வட்டிக்கு வாங்கி 5 வட்டிக்கு வாங்கிலாம் வெளிநாட்டுக்கு போய் ஏமாந்துடாதீங்க. வெளிநாட்டுல இல்லாத வசதி இந்தியாவில் இருக்கு தெரியுங்களா? வெளிநாட்டில் உங்களுக்கு காஞ்சி போன ரொட்டி துண்டும் சுவையான இதெல்லாம் கிடைக்காது. காஞ்சி போன ரொட்டி துண்டு மாதிரியான சாப்பாடு தான் கிடைக்கும். நீங்களா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யற உணவுப் பொருளை வச்சு சமைச்சு சாப்பிட்டாதான் உண்டு. ஆனா இங்க அப்படி கிடையாது. விவசாயம் பார்க்குறவங்க உங்களுக்காக உழைச்சி விவசாயம் பார்க்குறாங்க, எனக்காக உழைச்சி விவசாயம் பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் நம்ம புறக்கணிக்கிறோம். இன்னைக்கு வேளாண் துறையை நம்ம முழுக்க முழுக்க புறக்கணிக்கிறோம்.
அவங்களோட நம்ம என்னைக்கு கை கோக்குறோமோ அன்னைக்கு நம்ம நாட்டில் பஞ்சம் வராது, வறுமை நீங்கும். ரெண்டாவது, உங்களுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்க வாய்ப்புகள், வங்கி கடன் நிறையவே கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த வங்கி கடனை நீங்க பயன்படுத்திக்க மாட்டீங்க, அதானியும் அம்பானியும் பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க ஊரை விட்டு ஓடுறாங்க, அது வேற. ஆனா அதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்க கூடாது. எலான் மஸ்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நரேந்திர மோடி உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினை பிடிக்கலன்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்குறாங்க, வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. வெளிநாட்டுக்கு போய் ஏமாந்துடாதீங்க. வெளிநாட்டில் தான் ஹீரோயிசம் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, இந்தியாவும் ஹீரோயிசம் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இந்தியா 4வது இடத்துல இருக்குன்றாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க 1960-70களில். நம்ம வந்து இப்போ 2000 தான் கொஞ்சம் அறிவை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வறுமை கோடு முதல்ல 21% 28% இருந்ததா சொல்கிறாங்க. இப்போ 15 விழுக்காடாக குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. 15 விழுக்காடாக குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம கிட்ட இருக்க ஸ்டார்ட் அப், மேக் இன் இந்தியா அண்ட் முத்ரா. முத்ரான வேற ஒன்றும் இல்லை சார், மகளிர் சுய உதவி குழு. தமிழ்நாட்டில் 1989 தலைவர் கலைஞரால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த மகளிர் உதவிக்குழு, அந்த இதை வந்து இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் பரப்பி இருக்காங்க. காமராஜர் எப்படி மதிய உணவு திட்டம் தொடங்கி வச்சாரோ அதே மாதிரி இன்றைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தொடங்கி வச்சிருக்காங்க. இது வந்து கூடிய விரைவில் இந்தியா முழுமைக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்திங்க. இடைநிற்றல் பொதுவாக மத்திய அரசாங்கத்தின் கல்விக் கொள்கையில கொஞ்சம் உடன்பாடு கிடையாது. ஏன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை உயர்கல்வி படிச்சா ஒரு டிகிரி கொடுக்கறதா சொல்றாங்க. அது அந்த அளவுக்கு கல்வி தகுதியை உண்டாக்கிடுமான்னு தெரியாது. இது எதுக்குன்னா, நீ உன்னுடைய குலத்தொழில் செய்யறதோ அல்லது சுய தொழில் செய்யறதோ அதுக்காக. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா 3 வருஷம் பட்ட படிப்புல அரசாங்க கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க பாதி பேர் பகுதி நேர வேலைக்கு போறாங்க. அதனால பாதி பேர் கல்லூரிக்கே வர்றதில்லை. அது ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா கல்லூரியில் உங்களுக்கு இன்னைக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கினாலும் கூட அதை பயன்படுத்துறதுக்கு இந்த மாணவர்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு அந்த பயன் திட்டம் முழுமையா போய் சேரலை. ஏன் போய் சேரனா, இன்னும் கேட்டால் என்னுடைய வகுப்புல படிக்கிற அரசாங்க பள்ளிக்கூட மாணவிகளுக்கு இந்த புதுமை பெண் திட்டம் போய் சேரலை. அதுதான் வருத்தமா இருக்கு. அப்புறம் அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அவங்க பகுதி நேர வேலைக்கே போறாங்க. அதனால மாநில அரசும் மத்திய அரசாங்கமும் மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் அயல்நாடு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றால், ஒன்று திட்டங்கள் போட்டு அனௌன்ஸ் பண்றதோடு நிறுத்திடாதீங்க, அதை அடிமட்ட மக்கள் வரை போய் சேர்ற மாதிரி வழி செய்யுங்க. அவங்க அப்பதான் வந்து வெளிநாட்டுக்கு போவதை தடை செய்ய முடியும். ரெண்டாவது, அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு வெளிநாட்டுக்கு போக முடியும். பள்ளி கல்வித்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதனை மாணவர்களை வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலாவே கூட்டிட்டு போறாங்க. அது மாதிரி இந்த இளைஞர்கள், தொழில் செய்கிற இளைஞர்களுக்கும் அரசாங்கம் ஊக்கம் தந்து வங்கி கடன் கொடுத்து, வங்கி கடனுக்கு ஜாமீன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இல்லாம பண்ணி, அந்த அளவுக்கு பண்ணா தொழில், நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியும் வளரும். அவங்கள அதன் மூலமா ஃபாரின் அயல் நாடுகளோட தொடர்புகளை செஞ்சு இங்க இருக்கிற உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அதனால நம்ம மக்கள் முதல்ல போலி ஏஜென்ட்டுகளை நம்பக்கூடாது. ரெண்டாவது, அரசாங்க திட்டங்களோடு தொடர்பு கொள்ளுங்க, கேளுங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க கேட்டாதான் கிடைக்கும். கதவு தட்டினாதான் திறக்கும். கதவு தட்டாத வரலையும் திறக்காது. மந்திரி செய்யல, எம்எல்ஏ செய்யலாம், அவங்க வீட்டாண்ட போய் உண்ணாவிரதம் கூட இருங்க, தப்பு கிடையாது. ஏன்னா என்னை போன்ற ஆச்சரியங்கள்லாம் அந்த மாதிரி உண்ணாவிரதெல்லாம் இருந்துதான் இன்னைக்கு நாங்க வேலைக்கே வந்திருக்கோம். அரசாங்க வேலையில நிறைய சம்பளம் கிடைக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. நான் போலீஸ்காரங்கிட்ட நந்தனம் சிக்னல் எல்லாம் உதவாங்கி தான் இந்த வேலைக்கே வந்திருக்கேன், சும்மா இல்லை. எங்க போன்ற பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம்லாம் சாதாரணமாக ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரைக் பண்றது தான் உட்காந்துருவோம், நடு ரோட்ல மவுண்ட் ரோட்ல உட்காந்துருவோம், நந்தனத்தில் உட்காந்துருவோம், கோடம்பாக்கத்தில் உட்காந்துருவோம். இதை மாதிரி உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணி உதவாங்கி தான் வேலைக்கு வந்திருக்கோம், சும்மாலாம் வரல. இன்னைக்கு எங்களுக்கு அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கலன்னு நினைக்காதீங்க. நாங்கள் உதவாங்கி வாங்கின சலுகைகள் தான் அது. நாங்கள் உதவாங்கி வாங்கினதனுடைய விளைவு தான் 2016 மாற்றுத்திறனாளிகள் சட்டம் அப்படின்னு ஒன்று மத்திய அரசாங்கம் நிறைவேற்றிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்கும். அது மாதிரி பொதுமக்கள்லாம் எம்எல்ஏ எம்பிலாம் தொகுதிக்கு வர வைங்க.
ஏசி ரூம்ல ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறதா நினைச்சிடாதீங்க. உங்க வீட்டு பக்கம் வர வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஓட்டு போடும்போது மட்டும் உங்க வீட்டுக்கு வராங்கல்ல, அதனால அதை மாதிரி பண்ணீங்கன்னா தான் நீங்க வெளிநாட்டுக்கு ஏமாறாம இருப்பீங்க. உங்களுக்கான அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு ஏமாற்றம் இல்லாம போயிட்டு நீங்க உங்களுடைய சாதனைகளை, வெற்றி படிகளை நீங்க நிர்மாணிக்கலாம். நன்றி. ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கல்லூரி, செங்கல்பட்டு. நான் அகரம் தொடங்கி சிகரம் தொட எனும் கவிதை தொகுப்பை இப்போது வெளியிட்டு அதற்காக வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி முத்தமிழ் எழுத்தாளர் சங்கம் கோவையிலே அந்த புத்தகத்தை பாராட்டி எனக்கு விருது வழங்க உள்ளார்கள். இந்த விழாவில் பாரதி விருது பெறுவதற்காக வந்துள்ள நான் பாரதி எழுதிய கவிதையின் தலைப்பை மையமாக கொண்டு காணி நிலம் வேணும் என்ற தலைப்பை நான் இப்போது வாசிக்க உள்ளேன். அந்த வாசிக்க உள்ள தலைப்பினை என்னுடைய பார்வையற்றோர் படிக்கக்கூடிய பிரெயில் எழுத்திலே வைத்திருப்பதால் யாரேனும் ஒரு நண்பர்கள் இந்த மைக்கை பிடித்து கொண்டால் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் தான் இந்த பேப்பரில் படிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் உள்ளது ஏதாவது படிக்க முடியுமா? கண்டிப்பாக படிக்கிறேன் ஐயா. ஆனால் அதே சமயத்தில் ஒரு டேபிள் மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா காணி நிலம் வேண்டுமென பராசக்தியிடம் கேட்டாய் அன்று. எத்தனையோ காணி நிலங்கள் பல வண்ண மாளிகைகளாய் காட்சி தருகின்றன இன்று. காணி நிலம் வேண்டுமென பராசக்தியிடம் கேட்டாய் அன்று. எத்தனையோ காணி நிலங்கள் பல வண்ண மாளிகைகளாய் காட்சி தருகின்றன என்று. ஒரு தென்னையும் ஒரு கிணற்றடியும் கேட்டாய் அன்று. நிழலில் சற்றே இளைப்பார ஒரு மரமில்லை என்று நாளும் வருகிறது என் மனம் இன்று. நிழலில் சற்றே இளைப்பார ஒரு மரமில்லை என்று நாளும் வருந்துகிறது என் மனம் இன்று. எப்போதும் நமக்கு தேவை இயற்கையின் சுவாசம். வாகன வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் அதற்கு செய்கின்ற பெரும் மோசம். அறிவியல் வளர்ச்சியால் நாம் கண்டோம் பல பயன்கள். அதன் எதிர்மறையாய் உணர்ந்தோம் பல இடர்பாடுகள். இயற்கையை செயற்கையை அழிப்பதால் ஏற்பட்டது சூழ்கேடு. அதன் பிரதிபலிப்பாய் நாம் பெற்றது பல தொற்று நோய்கள் பாரு. கடலில் கப்பல் விட சொன்னாய் அன்று. அவை மனித பயன்பாட்டின் கழிவுநீர் காப்பகமாய் மாறி நிற்கின்றன இன்று. அணுகுண்டு வெடிப்பால் வறண்ட பாலைவனம், நீர்ப்பாசன கால்வாய்களில் மனித கழிவுகளில் நாற்றம் பிடித்த நந்தவனம். உன்னை போன்று இயற்கையை நேசிக்கும் மனவலிமை எப்போது எனக்கும் வரும். மரங்கள் வளர்த்து நம்மவர் மண்வளம் காத்தனர் அன்று. தாங்கள் இயற்கைக்கு செய்யும் தவறினை உணராமல் மழையில்லை என்று புலம்பித் திரிகின்றனர் என்று. இயற்கை தந்த காடுகளை அழிப்பதைக் கண்டு இங்கே வேதனைப்படுவோர் யார்தான் உண்டு. இயற்கையின் சத்துக்கள் உண்ணும் உணவில் கிடைத்தன அன்று. விளையும் பயிரிலேயே கலப்படம் உள்ளன இன்று. வருங்காலத்தில் இச்சீர்கேடுகளை வென்று நாம் படைப்போம் இயற்கை நேசிக்கும் புதிய சமுதாயம் ஒன்று. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று. தூய நீரும் சேமித்து வைத்து கொண்டு நாம் சுகாதார வாழ்வை மேற்கொள்வோம் என்று
அரசின் மாசு நீக்கும் திட்டங்களை ஏற்று நாம் அத்திட்டங்களின் செயல்பாட்டிற்கு ஒத்துழைப்பு தந்து பாரதியை போல் இயற்கையை நேசித்து பாடிடுவோம் புது பாட்டு ஒன்று. நன்றி. வந்து முனைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது ரொம்ப அருமையான முறையில் எல்லாமே வந்து அவர் படித்தது எல்லாமே ஒரு தேசப்பற்று, நம்மளுடைய விவசாயத்தையும் சரி, அதே மாதிரி மரங்களை வளர்க்குறதும் சரி, இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அதில் வந்து இது பண்ணியிருக்காரு. ரொம்ப மனம் கவரும் விதத்தில் இருக்குது. அவருக்கு அலோசிட்டியின் சார்பாகவும் ஜட்ஜி ஐயா அவர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா, உங்கள் வருகை பொறுத்தமைக்கு. அவருக்கு இப்போ வந்து அவரை பாராட்டி விருது வழங்கப்படுகிறது. அப்படியே இருக்கும். உள்ளபடியே எனக்கு கோபாலன் ஐயா சொன்னாரு, கவிதை கண்டிப்பாக படிக்கணும் நீங்கள் அப்படின்னாரு. அதை இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றிருக்கேன். ஏன்னா அவர் பாரதி விழா விருது கொடுக்க போகிறேன்னும் போது அதுக்காக தகுந்த மாதிரி ஒரு பாரதியை பற்றின அவருடைய கவிதையை ஒட்டி எழுதின மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அது எப்போ எழுதி வச்ச கவிதை, அது இப்போதைக்கு எனக்கு யூடியூப் சேனல் மூலமாக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நன்றி. இப்போது விருது வழங்கப்படுகிறது. ஜட்ஜி ஹரிதாஸ் ஐயா அவர்களையும் விருது வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.